ஹாய், நான் படித்தது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில். ஸோ சிக்ரம் வந்து எப்போவுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தலைவலி, வயிற்று வலி, நோட்டு கொண்டு வராதவங்க, எக்ஸாமுக்கு படிக்காதவங்க, அசைன்மெண்ட் முடிக்காதவங்க, எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாமே தஞ்சை அடைகிற ஒரே இடம் அந்த சிக்ரம் தான். ஒரு சிஸ்டர் புதுசாக எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஒன்று சிக்ரம் காலியாக இருக்கும், இல்லைன்னா ஒருத்தங்க 2 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. என்னென்னு பார்த்தாச்சுன்னா, நாங்கள் தலைவலி வயிற்று வலின்னு போனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே கிளாஸுக்கு வந்துடுவோம். அவங்க என்னென்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க. இப்போ தலைவலின்னு போனால் அதுக்குன்னு ஒரு கப்பு வச்சுருக்காங்க, வயிற்று வலின்னு போனால் அதுக்கு வேறு ஒரு மெடிசன் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க தந்ததுமே ஒரு 10 நிமிஷத்தில் கேட்பாங்க, சரியாயிடுச்சா அப்படின்னு. சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிடுவோம். அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அதனால் ரொம்ப கேஷுவலாலாம் பேச முடியாது. ரொம்ப நாள் கழித்து ஃபேர்வெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா பேசுவாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன சிஸ்டர் மெடிசன் தரும்போது ஒரு பில்டப்போடு தருவீங்க, இது எங்கேயுமே கிடைக்காத மருந்து, ரொம்ப காஸ்ட்லியான மருந்து, நீங்கள் படிக்கிற பிள்ளைங்கனால உங்களுக்கு தரோன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்களே, என்ன மெடிசன் அது அப்படின்னு. அதுவா, தலைவலின்னு வந்தால் ஒரு கப்பு தண்ணியில் ஒரு சொட்டு தேன் விட்டு தருவேன், வயிற்று வலின்னு வந்தால் ஒரு கப்பு தண்ணியில் ஒரு 3-4 சொட்டு தேன் விட்டு தருவேன், நீங்களும் குடிச்சிட்டு சரியாயிட்டுன்னு போயிடுவீங்க அப்படின்னு. அப்போ புரியலை, இப்போ புரியுது. எதை நம்ம நம்புகிறோமோ அது உண்மைதான். அவங்க தந்தப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஓ ஏதோ ஒரு பெரிய மெடிசன் தந்துட்டாங்க, கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. அதை நம்ம நம்பிட்டோம். ஸோ இம்மீடியட்டாக அது சரி ஆச்சோ இல்லையோ ஒரு ஃபீல் என்ன ஆகிடும் அப்படின்னா, கன்ஃபார்மாக சரி ஆயிடுச்சு, சரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே கிளாஸ் போயிடுவோம். அப்புறம் அதை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை, அந்த டேயே முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ கிளவராக